இனிமே மாதுளை வாங்கி வந்ததும் ஃப்ரிட்ஜில் வைக்கிற பழக்கத்தை நிறுத்திடுங்க. ஃப்ரிட்ஜில் வைத்தால் அதோட முழு சத்தும் போச்சு. இன்றைய நாளில் வீட்டு கிச்சனில் இடம்பெறும் முக்கியமான பழங்களில் ஒன்றாக மாதுளை உள்ளது. தினசரி ஆரோக்கியத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மாதுளை சாறு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் சி கொண்டது என்பதால் பலரும் அதை வழக்கமாக குடிக்க ஆரம்பித்துள்ளனர். குழந்தைகளின் மதிய உணவு பாக்ஸிலும் பெரியவர்கள் தினசரி பழ நுகர்விலும் மாதுளை முதன்மையான இடத்தை பிடித்துள்ளது. இதன் காரணமாக சந்தையிலிருந்து அதிகமான மாதுளைகளை வாங்கி வீட்டில் சேமிக்கும் போது அதிகமானவர்கள் அதை நேரடியாக குளிர்சாதன பெட்டியில் வைக்கின்றனர். இது பழத்தின் நீடித்த காலம் அதிகரிக்கும் எனும் எண்ணம் காரணமாகவே. ஆனால் இது தவறான நடைமுறையாகும் என்பதை பலருக்கு தெரியாமல் போகிறது. குளிர்சாதன பெட்டியில் நிலவும் குறைந்த வெப்பநிலை மாதுளையின் சாற்றையும் விதைகளையும் நேரடியாக பாதிக்கிறது. இந்த குளிர்ந்த சூழல் விதைகளை மென்மையாக்கி ஈரமாக்கிவிடும். இதனால் நாம் விரும்பும் இயற்கையான இனிப்பான சுவை குறைந்து பழத்தின் புத்துணர்ச்சி இழக்கிறது. அதே சமயம் அதன் உண்மையான சதைபாகமும் கொஞ்சம் இழகிவிடும். மாதுளையில் நிறைந்துள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உட்பட பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் குளிர்சாதன பெட்டியில் நீண்ட நாட்கள் வைத்தால் குறைந்துவிடும். அறை வெப்பநிலையில் வைத்தால் மாதுளையின் ஊட்டச்சத்துக்கள் சீராக பாதுகாக்கப்படும். குளிர்சாதன பெட்டியில் அதிக ஈரப்பதம் நிலவுவதால் மாதுளையின் தோல் மென்மையாகி ஈரப்பதத்தை உறிஞ்சி பூஞ்சை வளர்ச்சிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இதனால் பழம் விரைவில் அழுகி வீணாகும். மாதுளையின் தோல் மிகவும் நுண்ணிய துளைகள் கொண்டதால் குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் பிற உணவுகளின் வாசனையை சுலபமாக உறிஞ்சிவிடும். இதன் காரணமாக பழத்தின் இயற்கையான சுவை மாற்றமடைந்து விரும்பத்தகாத வாசனை கூடும். குளிர்சாதன பெட்டியில் சில நாட்கள் வைத்தால் மாதுளையின் தோல் காய்ந்து கடினமாகிவிடும். இதனால் பழத்தை உரிப்பது சிரமமாகும். வீட்டில் சுலபமாக மாதுளையை உரித்து விதைகளை எடுக்க விரும்பினால் குளிர்சாதன பெட்டியில் வைக்காமல் அறை வெப்பநிலையில் வைக்க வேண்டும். மாதுளையின் முழு சுவை, புத்துணர்ச்சி, ஊட்டச்சத்து மதிப்பு ஆகியவை குறையாமல் பாதுகாக்க அதை அறை வெப்பநிலையில் வைக்க வேண்டும். காற்றோட்டம் உள்ள உலர்ந்த மற்றும் குளிர்ச்சியான இடத்தில் வைத்தால் அது நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் புதிதாக இருக்கும். பழங்களை தரையில் வைக்காமல் கம்பி அல்லது மேசை மேல் வைத்து வைக்கவும். பழத்தின் மேல் நேரடி வெப்பம் அல்லது அதிக ஈரப்பதம் செல்லாமல் பார்த்துக் கொள்ளவும். அதே போல பழங்களை ஒட்டி வைக்காமல் சிறிது இடைவெளி விட்டே வைக்கவும். மாதுளையை குளிர்சாதன பெட்டியில் வைப்பது அதன் சுவை, தரம், உடல்நல நன்மை மற்றும் சேமிப்பு காலம் அனைத்தையும் பாதிக்கும். அதற்கு பதிலாக அறை வெப்பநிலையில் சேமிப்பதன் மூலம் பழத்தின் இயல்பு, சுகாதாரம், சத்துக்கள் ஆகியவை முழுமையாக பாதுகாக்கப்படும். இனி உங்கள் வீட்டில் மாதுளையை அறை வெப்பநிலையில் வைத்து பாதுகாப்புடன் சேமியுங்கள்.